டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவ மாணவியருக்கு எனது வணக்கங்கள் மற்றும் நீங்கள் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஷர்மி, டிஎன்பிஎஸ்சி தமிழ் 360 டிகிரியில் இருந்து. இந்த சீரீஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற நினைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இருக்க வேண்டிய மைண்ட் செட் பற்றியது. இதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய மைண்ட் செட், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்த பற்றியும் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் இன்று நம்ம பார்க்க போகிற முதல் வீடியோ, செட் யுவர் ட்ரீம் ஜாப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் இட். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறத்துக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கிய மைண்ட் செட், செட் யுவர் ட்ரீம் ஜாப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் இட். நீங்கள் எந்த பணிக்கு போகணும் என்பதை முடிவு செய்யுங்க. உதாரணத்துக்கு குரூப் 1 தேர்வில் இருக்கிற டெப்யூட்டி கலெக்டர் அல்லது குரூப் 4ல் இருக்கிற விஏஓ, எந்த பணியாக இருந்தாலும் சரி, அதில் உறுதியாக இருங்க. ஒவ்வொரு பணிக்கும் தேர்வு முறை வேறுபடும். அந்த பணிக்கான எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், ஓல்டு கொஷின் பேப்பர் என எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க. அந்த குறிப்பிட்ட தேர்வுக்காக மட்டும் பயிற்சி செய்யுங்க. எனக்கு புரியுது, டிஎன்பிஎஸ்சியில் எல்லா எக்ஸாமும் ஒரே மாதிரி தானே, என்ன சிலதுக்கு செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் எக்ஸாம் இருக்கும், அவ்வளோதானே என்று நீங்கள் நினைப்பது. ஆனால் அது அப்படி இல்லை. குரூப் 4ல் கேட்கப்படும் கேள்விகள் நேரடியானதாக இருக்கும். அது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அதில் வேலைக்கு செல்பவருக்கும் பொதுவான நாலேஜ் இருந்தால் போதும். உதாரணத்துக்கு குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பாருங்கள். இதில் முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது. இது நேரடியான கேள்வி. அதற்கு பதில் ஷெர்ஷா என விடையளித்து விடலாம். ஆனால் குரூப் 1 தேர்வு என்பது ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளருக்கான தேர்வு. இதில் கேள்விகள் அறிவை மட்டும் சார்ந்து இல்லாமல் துரிதமாக முடிவெடுக்கும் திறன், சமயோஜித புத்தி, பதட்டமின்றி விடையளித்தல் என பல விஷயங்களை கொண்டு இருக்கும். உதாரணத்துக்கு குரூப் 1இல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பார்ப்போம். இதில் காலவரிசைப்படி அடுக்க கேட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், சைமன் குழு வருகை, பின்னர் நேருவின் அறிக்கை, காந்தி இர்வின் ஒப்பந்தம், இறுதியாக வகுப்பு கொடை என. ஆனால் அதை தேர்வு அறையில் கொடுக்கப்பட்ட நேரத்தில் துரிதமாக மற்றும் சரியாகவும் தேர்வு செய்ய வேண்டும். இதுதான் இந்த இரண்டு தேர்வுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சரியான வேலை எது என தேர்ந்தெடுத்து அதற்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் மற்றும் ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்குது என்பதை அனலைஸ் செய்து அதற்கு தகுந்தா போல பயிற்சி எடுத்தால் மட்டுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற முடியும். சரி, அப்போது விஏஓ செலக்ட் செய்துட்டா வேறு எந்த எக்ஸாமும் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? என் அண்ணன் பேங்க் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிட்டான். என் ஃப்ரெண்ட் எஸ்ஐ எக்ஸாம் எழுதி வேலையில் இருக்கான். இப்போது குரூப் 4 கால்ஃபர் வரல. குரூப் 1, குரூப் 2 தான் இருக்குது. எஸ்எஸ்சி, பேங்க், எஸ்ஐ, யூபிஎஸ்சி என நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதி வேலைக்கு போ என என்னை சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க. நான் என்ன செய்வது என நீங்கள் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. எக்ஸாம்க்கான பேட்டர்ன் மற்றும் சிலபஸில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் வேலைக்கான தேவை மாறுகிறது. எனவே கேள்வித்தாள் வடிவமைப்பும் மாறுகிறது. அதற்கு தயாராகும் முறையும் மாறுகிறது. நான் உங்களை வேற எந்த தேர்வையும் எழுத வேண்டான்னு சொல்லலை. வேற வேலை கிடைச்சா போகாதீங்கன்னு சொல்லலை. நீங்கள் எல்லா தேர்வையும் அட்டன் செய்யுங்க. அதன் மூலம் வேலை கிடைச்சாலும் மிக்க சந்தோஷம்தான். வேலைக்கு போங்க. அது பிடிச்சிருந்தா கண்டினியூ செய்யுங்க. இல்லைன்னா திரும்பவும் முயற்சி செய்து உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போங்க. தவறே இல்லை. நான் கூறுவது ஒன்றுதான். உங்களுக்கு பிடித்த வேலையை தேர்வு செய்து அதற்கான பேட்டர்னை முடிவு செய்து மற்ற தேர்வுகளையும் எழுதுங்க. ஆனால் இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வந்திருக்கு.
அதற்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், ஓல்டு கொஷின் பேப்பர் என அனைத்தையும் கலெக்ட் செய்து படித்து கொண்டிருக்கும் பொழுது பேங்க் எக்ஸாம் வந்துருச்சு. இதில் அதிகமான வேக்கன்சி இருக்குது. இந்த எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும். அதனால் இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை செய்கிறேன் அப்படின்ட்டு திரும்பவும் அதுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே கலெக்ட் செஞ்சு அதை படிக்கிறது. ஏன்னா மாற்றிக்கொண்டே இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். கடைசியில் எந்த தேர்விலையுமே வெற்றி பெற மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், சூஸ் யுவர் ட்ரீம் ஜாப், ஃபோக்கஸ் ஆன் இட். வாழ்க வளர்க, தமிழை கற்போம், தமிழால் வெல்வோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்டே டியூன் வித் ஷர்மி.